ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு சிண்டுவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலோட வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முந்தின நாள் எடுத்த வீடியோ. மண்டே ஸ்கூல்னால் நாங்கள் சண்டே தான் வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணதுக்காக போயிருந்தோம். சிண்டுக்கு எதுவுமே வாங்கலை. ஸோ முந்தின நாள் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேகு, தென் வந்து லஞ்ச் பேகு, தென் வந்துட்டு பென்சில் பாக்ஸ், அப்புறமா யோகா மேட் வந்து ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வாங்குறதுக்காக தான் முந்தின நாள் வந்து ஷாப்பிங்க்காக வெளியில் போயிருந்தோம். ஸோ அவள் வீட்டில் இருக்கும்போதே சொல்லிட்டா அவளுக்கு வந்து யூனிகார்ன் பேக் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 ஷாப்பில் போய் பார்த்தோம். யூனிகார்னில் வந்துட்டு நல்ல பிரைட் கலர்ஸாக நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஃபைனலாக எங்களுக்கு வந்து யூனிகார்ன்லேயே நிறைய வெரைட்டி வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேக்கில் வந்துட்டு இந்த 2 பேக்கையும் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 பேக்கில் அந்த க்ரீன் கலர் பேக் வந்து சிண்டுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து அவள் வந்து பிக் பண்ணிக்கிட்டா. ஸோ லஞ்ச் பேக் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். லைட் கலராக இருந்தால் அழுக்காயிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலராக ஏதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லஞ்ச் பேக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 2யுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வாங்குறதுக்காக இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு கிளம்ப போகிறோம். சிண்டு வந்து முந்தின நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் முந்தின நாளே கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்கூலுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த ஃபீலிங்கை இப்போ வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைம் ரொம்ப மனசு வந்து பாரமாக இருந்தது. பட் இப்போ வந்துட்டு ஏன் அப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அது வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் சிண்டு வந்து முந்தின நாள்ல இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு ஜாலியாக இருந்தா. ஸோ இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்னும் 2-3 ஷாப்பில் பார்த்தோம். எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து உள்ளே வந்து சில்வரில் வந்து பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி பாக்ஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் கிடச்சிது. பட் அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் தேடி நான் சிண்டுக்கு எந்த மாதிரி எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இங்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ், தென் வந்து பவுல் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருந்தோம். அதில் வந்து நேம் எழுதி தரணுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் நேம் வந்து எழுத சொல்லியாச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே பயங்கரமாக பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஷாப்பில் வந்துட்டு சிக்கன் மோமோஸ் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தென் வந்துட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே சிண்டு வந்து சூப்பராக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு. பட் எனக்கு வந்து மனசே கேட்கல. நான் குக் பண்ணும்போது எனக்கு அழுகையாக வந்தது. நான் லிட்ரலாக அழுதுகிட்டே தான் குக் பண்ணிகிட்ருந்தேன். இதை எப்படி சாப்பிடுவா? நம்ம தானே ஊட்டி விடுவோம். இது தனியாக எப்படி அவளால் சாப்பிட முடியும்? அப்படின்ற மாதிரி என்னலாமோ மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஸோ சிண்டு வந்து ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. ஹாய் சொல்லு. சொல்லு, எங்கே போகிற? யார் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கா? பாப்பா ரெடி பண்ணிட்டு. மாமா இருக்கா, அப்புறம் பாப்பா இருக்கா, பேஸ் பண்ணிருக்கா. அவங்க எல்லாம் பேஸ் பண்ணிட்டு அழகு யாருக்கு உனக்கு யாப்பே சாப்பிடமா சாப்பிட வாங்க பக்கம் பேசி பார்க்கமா. சிண்டு சூப்பராக கிளம்பிட்டு அவங்க அப்பாட்ட போய் காட்டிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. காலையில் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சாம்பார் வச்சுட்டே தோசை ஊட்டி விட்டுட்டு இப்போ அவள் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா விளக்கேற்றிட்டு நார்மலாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனோம். தென் வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடணும். எப்போதுமே நான் சாமி கும்பிடும்போது சிண்டு தான் இந்த பத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு வருவாள். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் அவள் தான் பத்திலாம் காட்டிட்டு தென் வந்துட்டு கிளம்பிட்டா. அவளுக்கு லஞ்ச் பேக்லாம் வாங்கும்போது அவளுக்கு வந்து அம்பர்லா கேட்டிருந்தா. ஸோ அதையுமே வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்து மேடம் கிளம்பிட்டாங்க. அவள் ஸ்கூலுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் கூட இருப்போன்ற நினப்பில் வந்து அவள் கிளம்பிகிட்ருக்கா. அவள் தனியாக இருப்பேன்ற மைண்ட் செட்டே அவளுக்கு இல்லை.
ஸோ அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ ஸ்கூலுக்கும் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதும் அங்கே மேம் எல்லாம் சிண்டுக்கு வந்து சந்தனம், குங்குமம்லாம் வச்சுட்டு அவளை வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆச்சு. தென் வந்துட்டு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அழாம தான் போனா. பட் அடுத்தடுத்து வர பசங்க எல்லாருமே அழுதுகிட்டே வந்தாங்க. ஸோ அவளுமே அழுகிற சவுண்டு வெளியில் கேட்டுது. பட் அவங்க எங்களை உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ வெளியிலே நின்றுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. பட் போய் தானே ஆகணும். அதனால ஸ்கூலில் விட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ 2:00 வந்து ஸ்கூல் முடிஞ்சிரும். நாங்கள் 1:30க்கெலாம் போயிட்டு சிண்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டோம்.